மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் வானுயர கட்டடங்கள் ஒரு நொடியில் தரைமட்டமாகின. அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 150ஐ தாண்டியுள்ளது. ஆசிய நாடுகளில் ஒன்றான மியான்மர் தலைநகர் நைபியிடவை மையமாக கொண்டு நேற்று காலை 12:50 மணி அளவில் முதல் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.7 நிலநடுக்கம் பதிவான நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதன் காரணமாக வானுயர பல கட்டிடங்கள் ஒரு நொடி பொழுதில் சரிந்தன. அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்தவர்கள், ஹோட்டல்களில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். மியான்மரில் ஐராவதி ஆற்றில் அமைந்துள்ள பாலம் மற்றும் பல குடியிருப்பு கட்டடங்களும் திடீர் என இடிந்து விழுந்தன. மாண்டலே நகரம் முழுவதும் நிலநடுக்கத்தின் பேரழிவில் சிக்கியுள்ளது. மேலும் மாண்டலே விமான நிலையம் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் விமான போக்குவரத்து முடங்கியது. மாண்டலே மற்றும் யாங்கூன் இடையேயான சாலைகளும் சேதமடைந்துள்ளன. மாண்டலேவில் ஒரு மசூதியில் தொழுகை செய்த அத்தனை பேரும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். மேலும் அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் நிலநடுக்கத்தால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நைபியிடவு, மாண்டலே உள்ளிட்ட நகரங்கள் திரும்பும் திசையெல்லாம் கட்டட குவியல்களாக மாறியுள்ளன. நைபியிடவு, மாண்டலே உட்பட 6 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மியான்மருக்கு அடுத்தபடியாக தாய்லாந்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாங்காக் சாதுசாக்கில் 30 மாடி கட்டிடம் நிலநடுக்கத்தால் இடிந்து விழுந்த நிலையில் வானுயர பல கட்டிடங்களும் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்த காட்சிகள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் பாங்காக் நட்சத்திர விடுதிகளில் உள்ள நீச்சல் குளங்களில் தண்ணீர் கடல் அலை போல் கொட்டியது. தாய்லாந்தின் எல்லையை ஒட்டிய ஷான் மாநிலத்தின் டவுங்கி நகருக்கு அருகில் புத்த மடாலயம் இடிந்து விழுந்தது. நிலநடுக்கம் காரணமாக தாய்லாந்தில் விமான சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. பாங்காக்கில் நிலைமையை சமாளிக்க பிரதமர் ஷினவத்ரா அவசர நிலை பிரகடனம் செய்துள்ளார். மியான்மர், தாய்லாந்து நாடுகளில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அந்த 2 நாடுகளுக்கு உதவி செய்ய உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவை போன்று ஐரோப்பிய நாடுகளும் மியான்மர், தாய்லாந்துக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை ஒருங்கிணைத்து மியான்மருக்கு உதவி செய்ய உள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.